பல்சர் 150 கேக்குறாங்க தேர்றாங்களே கூட என்ன அப்ப 50,000 இருந்தாலே காணும். 50,000 இருந்தாலே அதுக்கு 1 லட்சம் இருந்தா காணும். அது பிடிசி பிளஸ். இது ஆண்டு 20 உற்பத்தி 20 ரெண்டும் 2020 இதுக்கு வந்து போட்டிருக்கோம் 520. எல்லாரும் போடணும் பைக். ஸ்டில் பேட் பைக்கா எல்லாம் எஸ்எல்எஸ் அடிச்சது எல்லாம் ஃபுல்லா எஸ்எல்எஸ் அடிச்ச ஹெல்மெட் தான் என்கிட்ட ஃபுல்லா இருக்கு. இப்ப எக்கச்சக்கமா நாங்கள் பார்வையாளர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாங்கள் 200 பைக் தான் இப்ப பார்க்க போறோம். இதுல என்ன மார்க்கெட் சொன்னா சவுண்டுக்கு தாங்க. அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாடி நாங்கள் வவுனியா மாடு தான் வந்திருக்கிறோம். எக்கச்சக்கமான செகண்ட் ஹேண்ட் பைக்கள் உங்களுக்காக விற்பனைக்காக காத்திருக்குது. இப்ப புத்தமுடிய பைக் எல்லாம் வந்து கொண்டிருக்கேன். அப்ப இப்ப என்ன மாதிரி இல்ல வராங்க உங்கள்ட்ட எல்லாம் நார்மலா செகண்ட் ஹேண்ட் பைக் எடுத்துக்கொள்ளலுமா? உங்கள்ட்ட அதிகமா எந்த பைக் நிக்குது கூடுதலா? செகண்ட் ஹேண்ட் பைக் கூடுதலா நிக்குது, பிராண்ட் நியூ நிக்குது. பிராண்ட் நியூவும் எடுத்துக்கொள்ளலும் செகண்ட் ஹேண்டும் எடுத்துக்கொள்ளலும். இப்ப நாங்கள் செகண்ட் ஹேண்ட் சம்பந்தமான விஷயங்களை பார்ப்போம். உங்கள்ட்ட செகண்ட் ஹேண்ட் பைக்னு சொன்னா லேடிஸ் பைக் ஃபுல்லா நிக்குது. லேடிஸ் பைக், ஜென்ட்ஸ் பைக் எல்லாம் இருக்கு. அப்ப நார்மலா உங்களுக்கு என்ன பைக் தேவை என்று சொன்னாலும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்கள்ட்ட எக்கச்சக்கமா டியோ தான் கிட்டத்தட்ட 300 பைக் மொத்தமா நிக்கிறதுன்னு சொன்னா 300 பைக்ல 250 பைக் டியோ நிக்கிறது அப்படி இருக்கு. அப்ப நாங்கள் ஒவ்வொரு டியோ பைக்கும் என்ன விலை, எத்தனையாம் ஆண்டு வந்தது, என்னென்ன விஷயங்கள் நாங்கள் முழுக்க பார்ப்போம். இதுல ஒரு BHT ஒன்று நிக்குது 42,000 என்ன மாதிரி இது என்ன போட்டிருக்கிறது வந்து 650 போட்டிருக்கு. கழிச்சு பேசி கொடுப்போம். 6,50,000 சொல்றீங்க, கழிச்சு பேசி கொடுப்போம். இது வந்து டிஜிட்டல் மீட்டர் 2019 வந்து DX மாடல். எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு? கிலோமீட்டர் வந்து 18,000 அப்படி ஓடி இருக்கு. நார்மலா வந்து 18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப்ப டாக்குமெண்ட்ஸ்கள் இதுகள் இன்ஜின் வளம் எல்லாம் நல்லா கிளீனா தான் இருக்கு. நீங்க எல்லாம் செக் பண்ணி தானே கொடுக்குறீங்க? செக் பண்ணி தான் கொடுப்போம். மற்றது உங்கள்ட்ட பைக் எடுத்தா ஆஃபர் கொடுக்கறத சொல்லி கேள்விப்பட்டது. என்ன மாதிரி அது? ஹெல்மெட் கொடுப்போம். முக்கியமா ஹெல்மெட் கொடுக்குறீங்க. மற்றது இப்ப வர பண்டிகை நத்தார் பண்டிகை முன்னிட்டு ஆஃபர்கள் இருக்கா? ஹெல்மெட், ஜாக்கெட், விலக்கழிவுகளும் 25,000 பண்ணி கொடுப்போம். முல்லை ஜெர்சில பேஸ் 25,000 எக்ஸ்ட்ரா நாங்க கழிச்சு விடுறோம். அப்ப நார்மலா முந்திய மாதிரியா விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. செகண்ட் ஹேண்ட் பைக்ல குறைஞ்சிருக்கு. 1 லட்சம் குறைஞ்சிருக்கு. மற்ற இந்தியாவில் டியோ நிக்குது. எத்தனையாம் ஆண்டு பதிவு என்ன மாதிரி என்ன BHD ஒன்று நிக்குது? 2018 ஆண்டு. 2018 எத்தனை ஓடி இருக்கு? என்ன மாதிரி இது ஓடி இருக்குது வந்து 19,500 ஓடி இருக்கு. 19,500 ஓடி இருக்கு. கூடுதலா இந்த கலருக்கு மார்க்கெட் கூட நினைக்கிறேன். இந்த மெட் கலருக்கு தான் மார்க்கெட். மெட் கலருக்கு மார்க்கெட் கூட. அதை விட சிவப்பு கலர், நீலம், மஞ்சள் கேட்கிறாங்களுக்கும் கொடுப்பீங்க. எல்லா கலரும் கொடுப்போம். எல்லாமே நிக்குது உங்கள்ட்ட. அப்ப ஓகே சரி. ஓகே ஓகே. ஓகே. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா புதுசா ஒரு கஸ்டமர் வந்து மலையாள வந்து தன்னுடைய வாகனத்துக்குள்ளே பைக்கை வந்து பேசி கொண்டு போறார். அப்ப இப்படி நிறைய கஸ்டமரை சந்திச்சு கொடுக்குறீங்க. ஓகே மகளே. அப்ப நாங்கள் மேலதிகமா என்னென்ன பைக் என்ன மாதிரி சொல்லி பாப்போம். BJJ எத்தனையாம் ஆண்டு பதிவு என்ன மாதிரி? 2017 வட்டி கட்டி கொடுப்பீங்க. ஓகே. அப்ப முக்கியமா அந்த ஆக்டிவா பைக் எங்கள்ட்ட டியோ வேண்டாம். ஆக்டிவா கஸ்டமர் கேட்கறத நாங்க கொடுக்க தானே வருவேன் கட்டாயம். கஸ்டமர் மேனலில தான் எங்களுக்கு முக்கியம். அப்ப BGA எத்தனையாம் ஆண்டு வந்தது? இது 2018 ஆண்டு. இது ஆக்டிவா ஐன்னு சொல்லப்படுற மாடல். என்ன விலை போடுவோம் இதுக்கு? போட்டிருக்கு 625 போட்டு குறைச்சு கொடுக்கலாம். 625 போட்டுருக்கீங்க. நீ நேர வரையாக பார்த்து கட்டாயம் பேசி கொடுக்கலாம். அப்ப நீங்க சொல்ற விலையல் வந்து பிக்ஸ் பண்ணின பிரைஸா இல்ல பார்த்து கதைச்சு பேசி இனி நாங்கள் இதுல சொன்ன விலையை விட சில வந்து நேரடியா கட்டி கொடுப்போம். கொஞ்சம் பார்த்து சரி. நாங்கள் ஒரே லேடிஸ் பைக்கையும் காட்டாமல் எங்களோட பொடியங்கள் அடிக்கடி கேட்கிற பைக் அந்த பல்சர் 150 என்ன ஒரு அந்த பல்சர் 150 கேட்கிறாங்களே கூட என்ன. அப்ப நல்ல ஒரு ஒரிஜினல் வளத்தோட, நல்ல கம்பெனி பிராண்டோட, கம்பெனி கண்டிஷன்களோட, நல்ல ஒரு ஒரிஜினல் மைலேஜ் ஓடின மாதிரி ஒரு பல்சர் பைக்கோட தேவைன்னா உங்களோட இந்த பைக்ல வந்து காட்டலாம். என்ன நம்பர்? BHR எத்தனையாம் ஆண்டு பதிவு என்ன மாதிரி? 2019 ஆண்டு. அப்ப எல்லாமே இப்ப பொதுவாக விற்கிற பைக் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓனர் தான். ஃபர்ஸ்ட் ஓனர். இது வந்து கம்பெனி பெயிண்ட்லாம் பெயிண்டோட நிக்கிறோம். ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குது. எத்தனை கிலோமீட்டர் ஓடினு சொல்லி பாப்போம். ஏதோ ஒரு 35,000 ஓடி இருக்கு. ஓகே. இது வந்து 35,850 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதே மாதிரி இங்காலே ஒரு பல்சர் நிக்குது EGO. இந்த பல்சருக்கு என்ன விலை சொல்றீங்க? இதுக்கு 630 போட்டிருக்கோம். காய்ச்சி பேசி கொடுக்கலாம். 630 சொல்றீங்க. நீ
இதுக்கு நார்மலா ஒரு 2 லட்சம் இருந்தாலும் லீஸ் போட்டு எடுக்கணும். லீஸ் போட்டு எடுக்கலாம். அப்ப நார்மலா ஒரு குறைஞ்ச கட்டணம் என்ன ரேட் எடுக்கலாம்? இது எடுக்கலாம். சரி டவுன் நிக்குது. சரி டவுன் நிக்குது. கைக்கு 1 லட்சம் இருந்தாலே காணும். கைக்கு கொண்டு ஒன்று இருந்தாலே காணும். அதே மாதிரி இங்க டிஸ்கவர் கேக்குறாங்க இருக்கிறீங்க 125 என்ன சொல்லுவோம் இதுக்கு? இது 320 போட்டு காட்சி பேசி கொடுக்கலாம். சொல்றீங்க பார்த்து காட்சி பேசி வெட்டுறாங்க. இல்ல எங்களுக்கு இந்த பைக்கள் நார்மலா உள்ளூர்களுக்குள்ள ஓடுற மாதிரி ஒரு பைக் கேக்குறாங்க. இஓ எத்தனை அமௌண்ட் பதிவு? இது 2017. இது எக்ஸல் 100 2 ஸ்டாக் கோயிலுக்கு அந்த ஓடுறாங்க. கோயிலுக்கு அந்த ஓடுறாங்க. என்ன விலை சொல்லுவோம் இதுக்கு? இது 160 போட்டு இருக்கு. 160 நீ செய்யலாம். அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். முக்கியமா ஜாழ்ப்பாணத்தாக அப்படி இப்படியான அப்படியான நான் நினைக்கிறேன் இது வந்து லாஸ்டா வந்த எத்தனை ஆண்டு பதிவு என்ன மாதிரி? ஆண்டு 20 உற்பத்தி 20 ரெண்டும் 2020. அப்ப இதுக்கு என்ன விலை சொல்லுவோம்? இதுக்கு நாங்க போட்டிருக்கோம் வந்து 650 கழிச்சு பேசி சொல்றீங்களா? நீ நேர வரைக்கும் காய்ச்சி பேசி வெட்டுறானே. இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னு சொன்னா இன்ஜின் வாரண்டி கொடுக்குறீங்களா? இன்ஜின் வாரண்டி 6 மந்த் கொடுக்கும். 6 மாசத்துக்கு வந்து இன்ஜின் வாரண்டி. நீங்க செகண்ட் பைக் கடையில இந்த சேல்ஸ் கடையில செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்கிறீங்கன்னு சொன்னா 6 மாசம் இன்ஜின் வாரண்டி. அதை விட ஹெல்மெட் கொடுக்கும். அதை விட என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னு சொன்னா முல்லை ஜாசியோட பேரை கேட்டுட்டு வந்தா 25000 ஸ்பெஷலா டிஸ்கவுண்ட் கொடுக்கும். முல்லை ஜாசியோட பேரை சொன்னாலே நீங்க வந்து டிக்டாக்ல பாத்துக்கலாம், யூடியூப்ல பாத்துக்கலாம், ஃபேஸ்புக்ல பாத்துக்கலாம், யாரும் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப்ல போட்டுக்கலாம். சரி என்ன சம்பவம்னால முல்லை ஜாசியோட பேரை சொன்னாலே அந்த கோட் பட்டு சொன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் 25000 லெஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து போட்டு தர. அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் இங்க எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட 350 பைக் நிக்கிறதால நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பைக்கை தேர்வு செஞ்சிருக்கலாம். அதே மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமான மாடலா இருக்கு. என்ன மாதிரி இது வந்து டெஸ்டினான்னு சொல்லி இதுக்கு சும்மா நார்மலா 80000 ஹைக் இருந்தாலே காணும். டிஸ் போட்டு இருக்கு. 80000 இருந்தாலே காணும். அப்ப நார்மலா நாங்கள் முந்தி சொன்ன மாதிரியே 50-60000 இருந்தாலே ஏழைகளும் பைக் வாங்கணும் பண்ற மாதிரியோ 50-60 நீங்கள் இருந்தாலும் சொன்னாலே மிச்சத்தை வந்து லீஸ் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு வந்து போட்டிருக்கோம் 520. இதுக்கெல்லாம் 120 150 இருந்தா காணும். லீஸ் போட்டு கொஞ்சம் இதுக்கு வந்து 5 போட்டிருக்கு குறைச்சு கொடுக்கலாம். 5 போட்டிருக்கீங்க. நீ பாத்து காய்ச்சி பேசி இது 2016. 2016. அப்ப ஒவ்வொரு டியோக்களும் ஒவ்வொரு பிள்ளைல நீங்க ஒரு ஓடி பழகிற அல்ல ஒரு நார்மல் பேரம் இல்லாத பைக்னு சொன்னா இந்த பைக் ஓகே. அண்ணா இந்த பைக் என்ன மாதிரி கொடுப்போம்? இதை வந்து நாங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுப்போம். 10 லட்சம் 2 லட்சம் ரூபாய். அப்ப இதுக்கு வந்து ஒரு டவுன் பேமெண்ட் சொன்னால இந்த மாதிரி இது டவுன் பேமெண்ட்டுக்கு 50000 இருந்தாலே காணும். 50000 இருந்தாலே அதுக்கு 1 லட்சம் இருந்தா காணும். அது பிடிசி பிளஸ் 1 லட்சம் இருந்தா பிளஸ் காட்டுங்க. இது 2 லட்சம் போட்டுருக்கோம். 2 லட்சம் போட்டுருக்கீங்க. நீ நேர்ல வந்து காய்ச்சி பேசி கொடுக்கலாம். காய்ச்சி பேசி வந்தா நான் நினைக்கிறேன் இதுக்கு ஒரு 70000 ரூபாய் இதுக்கு 50000 இருந்தாலே காணும். 50000 இருந்தாலே நீங்க பைக் எடுக்கலாம். ஏழைகளும் பைக் எடுக்கணும். எல்லாரும் பைக் ஓடும். எல்லாரும் ஓடணும் பைக். எல்லாரும் பைக் ஓடுறதா எங்களோட நோக்கம். ஓகே இங்கால ஒரு பிஹெச்பி 25 என்ன மாதிரி சொல்லுங்க? இதுக்கு போட்டிருக்கோம். இது நாங்கள் 650 போட்டிருக்கோம். காய்ச்சி பேசி வெட்டி கொடுக்குறானே நல்ல சவுண்டோட நிக்குதா? இன்ஜின் சவுண்டோட நிக்குது. நீங்க விக்கிற பைக்கள் வந்து அந்த இன்ஜின் பிரிச்சது இஷ்யூவான இதுகள் எல்லாம் மெக்கானிக் மாதிரி இது பண்ணி செட் பண்ணி தான் கொண்டு எல்லாம் செக் பண்ணி தான் கொடுப்பீங்க. அதோட நீங்க அந்த 6 மாசம் இன்ஜின் வாரண்டி கொடுப்போம். அப்ப இன்ஜின் வாரண்டி கொடுக்கறதால நீங்க எந்த ஒரு பையன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா கலரும் நிக்கிறதா மார்க்கெட் எல்லா கலரும் நிக்குது. கஸ்டமர் தேடி வாரத்தை உங்களுக்கு தரலாம். உங்களுக்கு பார்க்கவே தெரியுது எப்படி ஜியோ பைக் அப்படி அடுக்கி விட்டுருக்கீங்க. அதே மாதிரி பிராண்ட் நியூ நிக்கிறது. இப்ப நாங்கள் இப்ப வந்து செகண்ட் ஹேண்ட் பாவம் எல்லாரும் எக்ஸப்ட் சொல்லுவோம். இது 2020. ஓகே மற்ற இந்தியாவுல நீங்க பிஐஎஃப் இதெல்லாம் 2020 மாடல். 2020. அப்ப நார்மலா ஒரு அளவான பிரைஸ்க்கு வந்து எடுத்துக்கொள்ள போகக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப முக்கியமா வந்து உங்களோட வந்து ஹெல்மெட் இருக்குதா வந்து கேள்விப்பட்டது கோல்சே ஆயிடுங்க. அப்ப என்ன ஹோல்சேல் ஆகி கொடுக்குறீங்க, சில்லறையும் கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வவுனியா மாவட்டத்திலேயே பெரிய ஒரு ஹெல்மெட் சேல்ஸ் வச்சுக்கிறீங்க. ஹெல்மெட் அள்ளி அந்த
வைக்க இடம் இல்லாம வச்சிருக்கோம். பைக்க இடம் இல்லாம உங்களுக்கு பார்த்தாலே விளங்குறாங்க. பொட்டி குவிச்சு விடுறாங்க. அப்ப என்ன சொல்ல வாரம்டா, நீங்கள் எந்த ஹெல்மெட்டும் நீங்கள் இங்க வந்தா எடுக்கலாம். எடுக்கலாம். எந்த விதமான ஹெல்மெட், எப்படி ஹெல்மெட் வேணும், என்ன மாதிரி வேணும், சரி ஒரு ஆக குறைஞ்சது எவ்வளவு இருந்தா ஹெல்மெட் எடுக்கலாம். ஆக குறைஞ்சது 1000 ரூபாய்க்கும் இருக்கு ஹெல்மெட். 1000 ரூபாய்க்கு இருக்கு. ஆக கூடது வந்து 50,000 55,000 மட்டும் இருக்கு. 50-55,000 இருக்கு. இந்த பெட்டி கணக்குல கொண்டு இறக்கி விட்டுருக்கு. வேகாஸ் அது இதெல்லாம் இறக்கி விட்டு. அப்ப நீங்க விக்கிற ஹெல்மெட் இல்லாம ஸ்டில் பேட் வேகா எல்லாம் எஸ்எல்எஸ் அடிச்சது எல்லாம் ஃபுல்லா எஸ்எல்எஸ் அடிச்ச ஹெல்மெட் தான் என்கிட்ட ஃபுல்லா இருக்கு. ஓகே, நீங்க வந்து சில்லறைக்கு கொடுக்குறீங்களா இல்ல என்ன சில்லறைக்கு கொடுக்குறோம், ஹோல்சேலாவும் கொடுக்குறோம். ஹோல்சேலாவும் வந்து நீங்க வந்து கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப உங்களுக்கு தான் வவுனியா மாவட்டத்திலேயே டிரெக்ட் ஆனா டிரெக்ட் சொன்னா நீங்களே வந்து ஹோல்சேலா வந்து கொடுத்து கொண்டு இருக்கீங்க. ஓகே தம்பி, எங்களுக்கு டியோக்கள் இதுகளை விட தம்பி நான் ஒரு முந்தைய ஒரு நல்ல ஒரு பைக் ஒன்று வச்சிருந்தேன். தம்பி 200 வச்சிருந்தேன். அந்த பைக்ல ஒரு ஆசை 185 ஒன்று வந்துருக்கு. என்ன மாதிரி இது 185 அப்படி இன்ஜின் வளங்கள் எப்படி ஜப்பான் வளங்களோட ஒரிஜினல் பைக் வந்து இது 10 சரி ஒரிஜினல் பார்ட்ஸோட நிக்குது. நீங்க வடிவா செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இந்த பைக் லீசிங் போடலாம் நினைக்கிறேன். இது ரெடி காசே கொடுப்போம். ஓகே, ரெடி காசு கொடுக்கலாம். இந்த பைக்களை பத்தி தெரியாதவங்களுக்கு தான் இந்த பைக் சம்பந்தமா விளங்குங்க. என்ன விலை சொல்லுவோம் இதுக்கு? இதுக்கு வந்து கடைசி 875 போட்டு காய்ச்சி பேசி கொடுக்கலாம். 875 சொல்றீங்க, நீங்க காய்ச்சி பேசி கொடுக்கலாம். தம்பி 185 எனக்கு பிடிக்கும் தான். இல்ல நான் முந்தி 200 பைக் எனக்கு 200 தேவைன்னு கேட்கிறார்கள் இருக்கீங்கன்னா நாங்கள் அந்த பைக்கை பார்ப்போம். வாங்க. இப்ப மெக்கச்சக்கமா நாங்கள் பார்வையாளர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பைக் தான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க, ரோட் மாஸ்டர் ஹோண்டா சீரிஸ் 2. இந்த பைக்குக்கு என்ன மாதிரி இந்த பைக் ஓடிக்கொண்டு ஜாழ்ப்பாணத்துக்கு 200 பைக் வந்து செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள், நகைக்கடைக்காரங்க பைக். தரமான பைக். இதுல என்ன மார்க்கெட் சொன்னா சவுண்டுக்கு தாங்க. அப்ப இது வந்து ஒரிஜினல் ஜப்பான் பார்ட்ஸோட நிக்குது. நீங்க வடிவா பார்க்கலாம். இன்ஜின்கள், மக்காடுகள், டேங்குகள் எல்லாம் ஒரிஜினலா இருக்கு. ஒரிஜினல் பார்ட்ஸோட இருக்குது. உங்களுக்கு நல்ல உங்களுக்கு பொருத்தமான விலையில நாங்க காட்சி தரலாம். என்ன விலை சொல்லுவோம் இதுக்கு? இது போட்டிருக்க வந்து 6.5 லட்சம் போட்டிருக்கு. காட்சி பேசி கொடுக்கலாம். 6.5 லட்சத்துக்கு 200 போட்டிருக்கோம். மலிவா எடுத்தனால மலிவா போட்டிருக்கோம். போட்டிருக்கு. இந்த மாதிரி போட்டிருக்கிறோம். பாருங்க, சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பாருங்க. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பைக்கு சவுண்ட் தான் மகளே காசு. சவுண்ட் தான் சவுண்ட் இருந்து ஓடினீங்கன்னா ஓடினாங்க. அதே மாதிரி இங்கால ஒரு வெகனார் வெகனார் சிபிசி சிபிசி 3576 நினைக்கிறேன். நீங்க ஒரு டாக்டர் பாவிக்கிறாங்க. டாக்டர் பாவிச்சு தனிப்பாவன ஃபர்ஸ்ட் ஓனர் கார். ஃபர்ஸ்ட் ஓனர்ல ஸ்டிங்ரே தட்டுப்பாடா இருக்கும். ஐயோ, நான் ஒரு வெகனார் எடுக்கும்போது ஸ்டிங்ரே பெரிய தட்டுப்பாடா. அதான். அப்ப சிபிசி 3576 ஒன் ஓனர் ஒரு டாக்டர் ஸ்டாப் பாவிச்ச கார். ஸ்டாப் ஒரு ஆள் தான் பாவிச்சிட்டு உங்களுக்கு இத பார்த்தாலே விளங்கும். இது வந்து கார் பாவிச்ச எல்லாம் இது போட்டிருக்க 75 காட்சி பேசி கொடுக்கலாம். காட்சி பேசி கொடுக்கலாம். பாருங்க, எத்தனை ஹெல்மெட் அடிக்கி விட்டு பெட்டிக்கலாம். நீங்க ஹெல்மெட் கண்டே ஒரு ஷோரூம் வச்சிருக்கோம் தனியா. அப்பா, ஹெல்மெட் கண்டே செப்பரேட்டா ஒரு ஷோரூம் இருக்கு மக்களே. உங்களுக்கு பார்க்கவே விடாம என்ன விதமான லட்சக்கணக்கான ஹெல்மெட்டுகள் இருக்கு. அள்ளி கொண்டு போகலாம். உங்களுக்கு பிடிச்ச ஹெல்மெட், பிடிச்ச பைக், உங்களுக்கு பிடிச்ச நம்பர்ல, பிடிச்ச ஆண்ல எப்படி வேண்டாம் பாக்குறீங்கன்றாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி காட்சி பேசி கொடுக்குறது.
ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இந்த நம்பருக்கு அடிச்சு கேட்கலாம். பாருங்க ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் நீங்க பார்த்து கொண்டு வந்து வவுனியா மன்னார் வீதி பாருங்க. லக்கி மோட்டர்ஸ் உங்களுக்கு ரோட்டு கரையிலேயே பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் ஒன்று ராத்திரி உங்களுக்கு பிடிச்சமான பைக்கை வந்து எடுத்துட்டு போங்க. என்ன விதமான பைக் தேவையாலும் கேட்டு காய்ச்சி பேசி எடுங்க. முல்லைக்கு சேர்ந்த கோட் போட்டு முக்கியமா பாவீங்க என்னன்னு. ஓகே மகளே, நன்றி வணக்கம். இன்னும் ஒரு காலையில் சந்திப்போம். சந்திப்போம். ஓகே.